லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு போல இருக்கு. பின்ன நடக்க போறது ஏன் பார்த்திபனோட ஃபங்க்ஷன் இல்ல, அதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். உன்னதாமா அவங்க ஈஸியா ஏமாத்திடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துட்டு தாமா இருக்க. என்னம்மா பாக்குற? பத்மா இந்த வீட்ல இருந்தா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு போனல. அதுக்கு நீ எடுத்த முடிவு ஸ்ட்ராங் ஆனதுதான். ஆனா நீ எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இல்லையம்மா. பத்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு நீ அடம் புடிச்சிருந்தா பத்மா இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ விட்டு கொடுத்துட்டம்மா. பார்த்திபனும் கிடைச்ச சான்ஸ நல்லா யூஸ் பண்ணி ஏதேதோ பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். மா நீ வேணா பாத்துட்டே இரு, இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஏதாவது நடக்கும். நீயும் ஏமாந்துதான் நிக்க போற. இல்ல இல்ல, என் பார்த்திபன் நான் மட்டும்தான் சபையில நின்னு அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். கண்டிப்பா கொடுத்த சத்தியத்தை அவன் காப்பாத்துவான், எனக்கு தெரியும். அம்மா, நீங்க இன்னும் அந்த பார்த்திபனை நம்பிட்டு இருக்கீங்க? அவன் உங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரியே அந்த பத்மாக்கும் சேலை எடுத்து கொடுத்திருக்காமா. அவங்களும் அந்த சேலையை கட்டி சீவி சிங்காரிச்சு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே உனக்கு தெரியலையாமா? அந்த ரஜினியும் பார்த்திபனும் எப்பவும் போல இன்னைக்கும் ஏமாத்ததான் போறாங்க. இன்னைக்கு பத்மாவும் சபையில உனக்கு சமமா நின்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணதான் போறாங்க. பழக்கம் போல ரஜினியும் பார்த்திபனையும் நம்பி நீ அவமானப்பட்டுதான் நிக்க போற. ரஞ்சிதம், நீ புரிஞ்சுக்காம நான் சொல்றத நில்லுங்க. இங்க பாருங்க, இத பத்தி யாருமே என்கிட்ட பேசாதீங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க ஒருத்தர் தான். அம்மா, அப்பாவை ஏமாத்திட்டுறீங்க. இந்த விஷயத்துல அப்பா மேல எந்த தப்பும் இல்லம்மா. பாருங்க, நான் பார்த்திபனையும் அவன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் முழுசா நம்புறேன். ஏன்னா இப்ப அவன் என் மருமகன் இல்ல, என் மகன். அவன் சத்தியத்தை மீற மாட்டான். என்ன ராதிகா, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? அம்மா இப்ப அவனை நம்புறதும் நமக்கு நல்லதுதான். கண்டிப்பா ரஜினி பத்மாவை சபையில நிறுத்துவா. அப்ப எல்லாரும் முன்னாடியும் அம்மாவோட நம்பிக்கை உடையும். அப்ப அந்த ஒரு ட்ரம் கார்டு, ஒரே ஒரு ட்ரம் கார்டு சூழ்நிலைய நமக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்க இதுக்கு மேல உன்னே சேர முடியாத மாதிரி குடும்பத்தை உடைச்சிருவோம். சரி வாங்கப்பா, வாக்கா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
உள்ள வரலாமா? வாங்க மாப்ள. என்ன மாப்ள, ஏன் ரூம் தேடி வந்திருக்கீங்க? ஆ, அது அது வந்து பத்மாமா. என்ன விஷயம் மாப்ள? ஆ, இன்னைக்கு பெருமாள் கோவில்ல கும்பாபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு நடக்குது. இன்னைக்கு கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ரஜினி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம குடும்பத்தோட போலாம் மாப்ள. அதுல பத்மாமா, இன்னைக்கு ரஜினிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் நடக்க போகுது. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அது வரக்கூடாதுன்னு தான் நீங்களும் நினைப்பீங்க. ஏன்னா ரஜினி நல்லா இருக்கணும்னு எங்க எல்லாரையும் விட நீங்க தான் அதிகமா நினைப்பீங்க. உங்களுக்கு அவ்வளவு தங்கமான மனசு. அதனால பத்மாமா. மாப்ள, ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ நான் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு என்ன வெளியே அனுப்ப சொல்லி உங்க பொண்டாட்டியும் அவ தங்கச்சியும் சொன்னத தூது சொல்ல வந்திருக்கீங்க, அப்படிதானே? இப்ப என்ன, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும். கோயில் கொலோன்னு சுத்திட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சத்தமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்துடணும்னு தானே சொல்ல வந்திருக்கீங்க? ஐயோ பத்மாமா, அது நடக்காது மாப்ள. ரஜினிய நான் பெத்து எடுக்கலதான், ஆனா நான் ரஜினிய நான் பெத்த மகளா தான் நினைக்கிறேன். நான் திக்கு திசை தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம நின்னப்போ என் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்தவ ரஜினி. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தினப்போ என்ன மதிச்ச ஒரே ஆளு ரஜினி. அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். பத்மாமா, இந்த கோவத்துல கூட நீங்க ரஜினி மேல வச்சிருக்கிற அன்புதான் எனக்கு தெரியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் பெரியத்த மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அது கண்டிப்பா ஃபங்க்ஷனை பாதிக்கும். அதான் நான் இந்த வீட்ல அவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் உரிமை இருக்கு. ஏன், அவங்கள விட அதிகமாவே இருக்கு. மாரிமுத்து மாமாவை கட்டிக்கிட்டு அவர் கூட அவங்கள விட நான் தான் அதிக வருஷம் வாழ்ந்திருக்கேன். அதுல பத்மாமா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க மாப்ள. ரஜினிக்காக நான் இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துப்பேன். இன்னொன்னு, ரஜினியோட சொத்துல எனக்கு எந்த பங்குமே வேண்டாம். ஆனா ரஜினி மேல எனக்கு இருக்கிற உரிமைய என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. நான் கண்டிப்பா கலந்துக்குவேன். நீங்க போங்க மாப்ள. ரஜினி, இங்க ஒரு கவர்ல ஏய், ஹலோ. என்ன எதையோ கேட்டுக்கிட்டே வந்த, என்ன பார்த்துட்டு இப்படி அசையாம நிக்கிற? ஏங்க, எப்படிங்க இப்படி இருக்கீங்க? இப்படி
ஏன் நல்லா இல்லையா? நல்லா தான் ஏங்க? இருக்கு. அது இல்லங்க, சத்தியமா சொல்றேங்க, இந்த புடவையில சும்மா ஜொலிக்கிறீங்க. போதும் போதும், ரொம்பலாம் ஐஸ் வைக்காத. இதாங்க எல்லா ஒய்ஃபும் பண்ற தப்பே. புருஷன் உங்க அழக வர்ணிக்கலனா என்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்றது. அதுவே அழகா இருக்கீங்கன்னு சொன்னா பொய் சொல்லாதீங்க, ஐஸ் வைக்காதீங்கன்னு சும்மா தன்னடக்கமா பேச வேண்டியது. ஏங்க, உங்க சிரிப்பு உங்களை இன்னும் அழகா காட்டுதுங்க. ஏங்க, நிஜமா சொல்றேங்க, அதுவும் இந்த புடவையில சான்ஸே இல்லைங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க? ஏய், என்ன பண்ற? இருங்க, சாரி ஃபிளீட்டை சரி பண்ண வேண்டாமா? பார்த்திபா, விட நீ. அட சும்மா இருங்க, இதெல்லாம் அழகா மடிச்சு வைக்கணும். சரி போது, விடு. ஏங்க இருங்க. ஏய், என்னங்க? ஓஹோ, புடவைய சரி பண்றேன்னு காலை வந்து பிடிக்கிறியா? ஏங்க, ஏன் பொண்டாட்டி காலை நான் பிடிக்கிறேன், என்ன யாரு கேப்பா? இதோ இப்ப பிடிக்கிறேன் பாருங்க. ஏய் பார்த்திபா, காலை விடு பார்த்திபா. பார்த்திபா, எந்திரி எந்திரி நீ. நானே இன்னைக்கு ஃபங்க்ஷன் என்னாக போதோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு டென்ஷனு? ஏன் டென்ஷனு? தெரியாத மாதிரி கேட்காத. அம்மா பத்மாமா 2 பேரும் சபையில நிக்கணும்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க. சபையில ஒருத்தர் நின்னு ஒருத்தர் நிக்கலன்னா என்னால அதை யோசிக்கவே முடியல. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நானே பதட்டத்துல இருக்கேன். ஏங்க, நானும் டென்ஷன்ல தான் இருக்கேன். ஆனா என்னோட டென்ஷன் வந்து கல்யாண டென்ஷன்ங்க. ஆ? ஏங்க இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? உண்மையாவே இன்னைக்கு நடக்க போறதுதான் நம்ம 2 பேருக்குமே ஒரிஜினல் கல்யாணம் மாறிங்க. அப்போ அன்னைக்கு நடந்தது? அது அன்னைக்கு எப்படியாவது உங்க கழுத்துல தாலி கட்டிடணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு மாதிரி என் லைஃப்ல நான் டென்ஷனா இருந்ததே இல்லைங்க. இருந்தாலும் விட்டனா கரெக்டா தாலியை கட்டி உங்களை என் ஒய்ஃப் ஆகிட்டேன்ல. திட்டாதீங்க, என்னை விட்டு கொடுக்கிற மனசு உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களை நான் அப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலங்க. இப்போ நடக்குது பாத்தீங்களா? என் கையால சம்பாரிச்ச காசுல தாலி வாங்கி நம்ம 2 பேர் வீட்டோட சம்மதத்தோட உங்க முகத்துல இந்த சிரிப்போட தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அது இப்போதான் நடக்குது. அதான் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் பிரச்சனையை பத்தி யோசிக்காம ஃப்ரீயா ஹாப்பியா இருங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என் மனசு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. என்னங்க, எவ்வளவு சொன்னாலும் டென்ஷன் வீணா பேசிக்கிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை இந்த பார்த்திபன் சரி பண்ணிடுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னங்க யோசிக்கிறீங்க? நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு. அப்ப டென்ஷனை விட்டுட்டு தைரியமா சந்தோஷமா இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
வாங்க. அடடே, வாங்க 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 சார், வாங்க வாங்க வாங்கம்மா. பாத்திமா, பாத்திமா. அப்பா வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா. அனிதா உள்ள வா. டேய் டேய், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்னு மனசார வாழ்த்திட்டு போறதுக்காக வரலடா. எங்க அக்கா அழகம்ம கண்டிப்பா போயாகணும்னு சொன்னாங்கடா, அதனாலதான் வந்திருக்கோம். அதான் வந்துட்டீங்கல்லப்பா, எனக்கு அது போதும். வாங்க உள்ள வாங்க. டேய், இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு விருப்பம் இல்லை. அம்மா, அது நாங்க யாருடா? இந்த வீட்டோட சம்பந்தி. நாங்க இங்க வந்திருக்கோம், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறதுக்கு கூட இந்த வீட்ல ஆளே இல்லடா. மா, ஆள் எல்லாம் இருக்காங்கம்மா, ஆனா வாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. நல்லா பாத்துக்கடா, எங்களுக்கு இந்த குடும்பம் கொடுக்கற மரியாதைய. டேய், இப்படிப்பட்ட குடும்பத்துல தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க. நீ கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த வீட்ல நீயும் சந்தோஷமா இல்ல, உன்னை இந்த வீட்டுக்கு பறி கொடுத்ததை நினைச்சு நாங்களும் சந்தோஷமா இல்ல. அனிதா, வாசப்படியில நின்னுக்கிட்டு எதுக்கு பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு? முதல்ல உள்ள வாங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது. இதை விட இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதேதான் நானும் சொல்றேன். இந்த குடும்பத்துல தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைங்க இருக்கு. இப்படி ஒரு குடும்பத்துல என் புள்ள சிக்கிரிக்கான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். நல்ல காரியம் நடக்க போகுது, நமக்குள்ள வீணா மனஸ்தாபம் வேண்டாமே. அப்பா, மனசுல விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் என்ன வாழ்த்த தானே எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் கண்டிப்பா நல்லா தான் இருப்பேன். இப்ப வாங்க உள்ள போலாம். அம்மா வாங்கம்மா. வாங்க அனிதா உள்ள வா. வா அனிதா, வா வாங்க. பாத்திமா, உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. உட்கார். அம்மா, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. அனிதா உனக்கு? இந்த ஃபங்க்ஷன்ல நாங்க இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நாங்க வந்திருக்கோம். முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டே இருப்போம். எனக்கு ஒண்ணு வேண்டாம். பார்த்திபா, பிரச்சனை எதுவும் வேண்டாம், நீ போய் உட்காரு. ஓப்பா.
உட்காந்துருங்க, வந்துடுறேன். என்ன அனிதாக்கா, தம்பி ஃபங்க்ஷனை சிறப்பிக்க குடும்பத்தோட ஹாப்பியா வந்திருக்கீங்க? இங்க பாரு ராதிகா, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இவ்ளோ நேரம் நீ எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. பார்த்தோம். யாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிடலன்னு எங்க மேலதானே கோவப்பட்டாரு. அந்த ரஜினி மேலயும் பார்த்திபன் மேலயும் ஒண்ணும் கோவப்படலையே. நீ வந்த உடனே பெரிய பிரச்சனை நடக்கும்னு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. இப்ப கூட பாரு, ஃபங்க்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் நடக்க போகுது. ஆமாக்கா, நடத்தி கொடுக்க போறதே இவங்க தானே. போங்க அனிதாக்கா, போய் உங்க ஃப்ரெண்ட மனசார வாழ்த்துங்க. வேண்டாம் ராதிகா, இதுக்கு மேல பேசி என்ன ரொம்ப வெறுப்பேத்தாத. எனக்கு வர கோவத்துக்கு ஒன்னும் பண்ண மாட்டீங்க. எல்லாம் வெறும் வாய் பேச்சுதான்.